மயிலாடுதுறையில் கனமழை காரணமாக 5000 ஏக்கர் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் கும்பகோணத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மூடக்கூடாது என்றும் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்திரை மாசம் உழுது போட்டு வைகாசியில் நாற்று நட்டு கண்ணும் கருத்துமாக பிள்ளையைப் போல வளர்த்த பயிர் கைக்கு வரும் நேரத்தில் இப்படி பாழாய் போச்சே என்ற வரிகளே மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் பகுதி விவசாயிகளின் கதறலாக அமைந்துள்ளது. மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோயில், சீர்காழி, குத்தாலம் என மாவட்டம் முழுவதிலும் கடந்த சில நாட்களாக மாலையிலும் இரவிலும் பெய்து வரும் மழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அடியோடு அசைத்து பார்த்துள்ளது. இந்த ஆண்டு 90,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு பொன்னிறமாக அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தரையோடு தரையாக சாய்ந்தன. கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி கிடப்பதாகவும் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை கடன் வாங்கி செலவு செய்திருப்பதாகவும் தற்போது போட்ட முதலை கூட எடுக்க முடியாத சூழலில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு என்னன்னா, நேற்று பெஞ்ச மழை காத்து அடிச்சதுல எல்லாம் அடுகடா சாஞ்சி போயிட்டு அதை திரும்பி பழுக்க வச்சு அறக்கா ஒரு மணிக்கு 1 மணி நேரம் அறக்க வேண்டியதுக்கு 3 மணி நேரம் அறக்கும். அந்த அறுவடை கூலி எப்படி கொடுப்போம்? நாங்கள் எப்படி இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம்? எப்படி திரும்பி விவசாயம் பண்ணுவோம்ங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நிவாரணமோ இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால்தான் நாங்கள் திரும்பி மீண்டு வரலாம். இல்லாட்டினா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். சாய்ந்த பயிர்களை அறுவடை செய்யும் போது நெல்மணிகள் சிதறி விளைச்சல் குறையும் எனவும் இயந்திர வாடகையும் இரட்டிப்பாகும் எனவும் விரக்தியுடன் கூறும் விவசாயிகள் அரசு உடனடியாக பகுதி வாரியாக சென்று பயிர் சேதத்தை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கதறுகின்றனர். மயிலாடுதுறையில் மழை பயிரை சூறையாடியது என்றால் கும்பகோணத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் அவலநிலை விவசாயிகளை துரத்துகிறது. மூப்பக்கோவில், ஏராக்காரம், கிருஷ்ணாபுரம், அழகாபுத்தூர் என பல்வேறு கிராமங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் கடந்த 1 மாதமாக சேகரிக்கப்பட்ட 5000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் குடோன்களுக்கு எடுத்துச் செல்லப்படாமல் திறந்த வெளியிலேயே தேங்கி கிடக்கின்றன. இரவு நேரங்களிலும் மழையில் இந்த மூட்டைகள் நனைந்து முளைக்கும் அபாயம் ஒரு புறம் இருக்க, மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் புதிதாக கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்னும் சில நாட்களில் கொள்முதல் நிலையங்கள் மூடப்படும் என்ற வதந்தி தீயாக பரவ விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். இயற்கை ஒரு புறம் சோதித்தாலும் அரசின் கொள்முதல் நிலையங்கள் சரியாக செயல்பட்டால் மட்டுமே தங்களின் உழைப்பிற்கு சிறு பலனாவது கிடைக்கும் என தெரிவித்துள்ளனர். எனவே தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனே குடோன்களுக்கு அப்புறப்படுத்தி அறுவடை பணிகள் முழுமையாக முடியும் வரை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தொடர்ந்து செயல்படுத்த தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.